வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிங்கில் கேட்டிருக்க மிக்சர் அலிகேஷன் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் 80 லிட்டர்ஸ் வந்து பியூர் மில்கை வாங்குறாங்களாம். மிக்சர்ஸ் a certain quantity of water. 80 லிட்டர் வாங்கிட்டு certain quantity வந்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்களாம். ஆட் பண்ண பிறகு அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது, அது செல் பண்ணும்போது 25% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மிக்சர் அட் எ மில்க் காஸ்ட்டு, இஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ பியூர் மில்க் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டரோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாலோட விலை 24 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாப்கீப்பர் மிக்சர் லிட்டர் ஆஃப் வாட்டர் த 80 லிட்டர்ஸில் எவ்வளோ பியூர் மில்க் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கொஷினில் டோட்டலாக 80 லிட்டர் பியூர் மில்க் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களா, சம் குவான்டிட்டி ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்களாம், வாட்டர் ஆட் பண்ணுறாங்களாம். அப்படி ஆட் பண்ண பிறகு அதை சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ண பிறகு அதில் எவ்வளோ கிடைக்குது அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 25% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 80 லிட்டர் இருந்த மில்கை 25% ப்ராஃபிட்டில் விற்கணும்னா எவ்வளோ தண்ணி கலந்துருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் 25% அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 25% அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? 20 லிட்டர். அப்போ 20 லிட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, மில்கை வெளியில் எடுத்துட்டு 20 லிட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 லிட்டருங்கிறது தான் என்னது, இதில் வாட்டர். ஸோ அவங்க எவ்வளோ ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அதோட மிக்ஸ் பண்ணது எவ்வளோ தண்ணி அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20 லிட்டர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8 kg டைப் ஏல எவ்வளோ கேஜி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 8 kg எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதோட விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிலோவோட விலை 60 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ருப்பீஸு, இது கேஜி. அடுத்தது பிங்கிற டைப்பில் 12 kg எடுத்துக்கிறாங்களாம். அதோட ரேட் என்னங்கிறது சொல்லலை. என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பர் கேஜி. ஸோ எக்ஸுங்கிறது இங்கே ரேட்டு, என்ன ரேட்டுன்னு சொல்லலை, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் த ப்ரைஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் மிக்சர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 67.2 ரூபாய் அப்படின்ற பர் கேஜி. ஒரு கிலோவோட விலை 67.2 ரூபாய் அப்படிங்கிற விலையில என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்களாம். தென் find the what price of should be per kg of type B. டைப் பியில் விற்றதோட விலை என்ன, அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷுட் சால்ட் டு மேக் எ ப்ராஃபிட் 25. இதோட விலையிலிருந்து 25% ப்ராஃபிட்டில் விற்கும்போது எவ்வளோ ரூபா வரும், அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு இதோட விலை என்னங்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 12xன்னு கிடைக்கும். இதோட விலையை மல்டிபிள் பண்ணோம்னா 480 ரூபான்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மொத்தமாக இருக்கிற விலையிலிருந்து நம்ம பியோட விலை என்னங்கிறது தெரியணும். ஸோ இது எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்து 25% கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தமாக ரெண்டுக்கும் கேஜி கொடுத்துருக்காங்க. இதில் 8 கேஜி எடுத்துக்கிறாங்க, இதில் 12 கேஜி எடுத்துருக்காங்க. இது ஒரு கிலோட விலை. அப்போ 20 கேஜியோட விலை என்னங்கிறது கண்டுபிடிக்கலாமா? 8 + 12 எவ்வளோ இருக்கும்? 20. அப்போ 20 கேஜியோட விலை என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், டோட்டல்ல இருந்து இவங்களை ஏவ மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 ஓகே 0. அப்போ மொத்தமாக 0னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா மொத்தமாக டோட்டலாக எவ்வளோக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1344 ரூபாய்க்கு இருந்திருக்கும். இந்த விலையில இந்த ஏன்றவரோட விலையை மைனஸ் பண்ணோம்னா இந்த 12x என்னங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ 480 இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 and 4 அப்படின்னா 6, 12 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 864 அப்படிங்கிறது தான் என்னது, 12x அப்படின்னா எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாமா? இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு இருக்கும், 72ன்னு இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, 25% என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 72 அப்படின்னா 25%னா எப்படி எழுதுவோம், 5/4ன்னு எழுதுவோம். ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இது 1 8. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 90 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 90 ருபீஸ் தான் இதுக்கான விலை. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர்.
இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சதீஷ்ங்கிற ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோவோட விலை 10 ரூபாய் அப்படின்ற விலையில வாங்குறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புட் ப்ரைஸ் டேக் இஸ் ஸோ தட் த ஏர்ன் எ ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் அடைகிறாரு அப்படின்னா 30% ப்ராஃபிட் அடைகிறாரு. ஒரு கிலோவோட விலை எவ்வளோன்னு சொல்லும், அதாவது ஒரு கிலோ அப்படின்னா எத்தனை கிராம் இருக்கிறதா அர்த்தம் அதில் அப்படின்னா 1000 கிராம்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1000 கிராமில் 30% அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 300 கிராம் இல்லையா. அடுத்தது however his a faulty balance. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிலோ கிராம் இருக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ இருக்கணும்னா 1000 கிராம் இருக்கணும். ஆனால் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்களே 700 கிராம் தான் வச்சு விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 700 கிராம் தான் வச்சு விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 300 ப்ராஃபிட்ஸ் தானே. 300 கிராம் என்னது ப்ராஃபிட் தானே. அப்போ இங்கே ஒரு 300 கிராம் இங்கே ஒரு என்ன கேட்குறாங்க, ஆக்சுவலாக இருக்கிற ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். அவங்க விற்கிறது எவ்வளோக்கு தான் விற்றுருக்காங்க, 700 கிராம் தான் விற்றுருக்காங்க. கிடைச்ச ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 600 கிராம் இன்ட்டு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 600 டிவைடட் பை 7%. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 2 டைப்ஸ் ஆஃப் சுகரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். ஸோ சுகர் 1 அப்படின்னு என்னன்னா 220 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதே சுகர் 2வை எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஷுட் ஹி மிக்ஸிய போத் டைப், 2 டைப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணுறாங்களாம். அப்படி சேல் பண்ணும்போது எவ்வளோக்கு விற்கிறாங்களாம், 360 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அந்த 360 ரூபாங்கிறது எவ்வளோ ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க, 25% ப்ராஃபிட். அப்போ 25% ப்ராஃபிட் தான் இந்த விலை அப்படின்னா 100% இங்கே இருக்கிற விலை என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா. அப்போ இதை 125% தான் இது அப்படின்னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. இதில் 5 டைம்ஸ் 25 கட் பண்ணோம் அப்படின்னா இதில் 4 டைம்ஸ். அகைன் இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 288. அப்போ 288 ருபீஸ்க்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அங்கே இருக்க ப்ரைஸ். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க, அதோட குவான்டிட்டி. அப்போ இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 12, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 68ன்னு கிடைக்கும். ஓகே, அவங்க என்ன ரேஷியோ கேட்குறாங்க, ரேஷியோவை ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டுமே என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ்ன்னு இருக்குமா. அகெயின் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 3:17. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 40 ரூபாய் விலையில் இருக்க ஒரு ரைஸையும் ரைஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ரைஸோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் எவ்வளோ ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 3:2ங்கிற ரேஷியோவில் இதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். தென் த ரெஸ்பெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் யூஸ்டு த ஃபால்ட்டி வெயிட்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ட்டி வெயிட்னா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே தப்பு பண்ணுறாங்க. அதாவது 1 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 800 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ, 200 தானே ப்ராஃபிட்டு. 800 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ விற்கிறாங்க, சாரி 1000 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல 800 கிராம் தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 200 கிராம். ஆனால் அவங்க விற்கிறது எவ்வளோக்கு தான் விற்கிறாங்க, 800 கிராம் தான் வச்சு விற்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுதான் இந்த இடத்துல பேஸ், இந்த இடத்துல 200. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் என்னங்கிறத கேட்குறாங்க. ஓவரால் ப்ராஃபிட். அப்போ இது ரேஷியோவை மாற்றிக்கலாம். இது ரெண்டையும் ரேஷியோ மாற்றணும்னா 4ல் 3 அப்படின்னா 1, இதையும் மைனஸ் பண்ணோம்னா 1. அப்போ ஓவரால் ப்ராஃபிட்னா 1. அப்போ 200ங்கிறதே வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ 200 கிராம் டிவைடட் பை 800. இதோட பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம், 100ஆல் கேன்சல் பண்ணுவோம். அப்போ இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 25%. அப்போ 25% தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டைப் ஆஃப் சுகர் கொடுத்துருக்காங்க, சுகர் 1 அண்டு சுகர் 2ன்னு எடுத்துக்கலாம். சுகர் 1 என்னன்னா 24 கிலோகிராம் எடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க, 24 கேஜி எடுத்திருக்காங்க. சுகர் 2 எவ்வளோ கேஜி எடுத்திருக்காங்கன்னா 16 கேஜி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிலோவோட விலை 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1 கிலோவோட விலை 40 ரூபாய். இது ருபீஸு, இது கேஜி.
ஓகேவா? இது ருபீஸு, இது கேஜி. இது 1 கிலோவோட விலை 50 ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாட் ப்ரைஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர் கேஜி மிக்சர் ஆஃப் சுகர் சால்ட் த கெயின் ப்ராஃபிட். அதாவது விற்கும் போது 25% ப்ராஃபிட்ல விற்றா எவ்வளோ ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதோட ஓவரால் வெயிட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓவராலாக எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1200 கிடைக்குமா? ஓகே, இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 640 ருபீஸுங்கிறது கிடைக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஓவரால் ருபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1840 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஓவரால் ருபீஸ். இந்த ஓவரால் ருபீஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், 1 கிலோவோட விலை என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே 24 கிலோ எடுத்திருக்காங்க, இங்கே 24, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 40 இல்லையா? அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1 கிலோவோட விலை எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ 1 கிலோ விலை அப்படின்னா 46 ருபீஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? 1 கிலோவோட விலை 46 ரூபானா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 25% ப்ராஃபிட்ல விற்கணும், அதோட விலை என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 46ங்கிறது 1 கிலோவோட ஆக்சுவல் ரேட். ஓகேவா? 25% ப்ராஃபிட்ல விற்கணும்னா அப்போ இதை ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கலாமா? 25% 5/4ன்னு எடுப்போமா? இப்போ இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னா 1.5ன்னு கிடைக்கும். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 52.5ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 52.5. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா the cost price of 7 ஷர்ட், 8 ஷர்ட்டோட விலை அண்டு 3 பேண்டோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4300ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு 8 ஷர்ட்டோட விலை ப்ளஸ் 5 பேண்டோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5700 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஷர்ட்டு ப்ளஸ் 2 பேண்ட், இதையும் மைனஸ் பண்ணோம்னா 1400ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷனா எடுத்துட்டு வந்து 1 ஷர்ட் அப்படின்னு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷர்ட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும்னு பார்த்தா 400ன்னு கிடைக்கும். ஒரு பேண்டோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 500ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன கேட்குறாங்க, மோர் ஆர் லெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மோர் ஆர் லெஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்? 100 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். யாரை கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஷர்ட்டை கம்பேர் பண்ணி தான், அதாவது பேண்ட்டை கம்பேர் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ more or less than that pant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு? பேண்ட்டை தான் பேஸாக சொல்லியிருக்காங்க. அப்போ 500லேருந்து 400 மாறி இருக்குன்னா ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 100. 100 டிவைடட் பை பேஸ் இந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா 500 இன்ட்டு பர்சன்டேஜை கேட்குறாங்க. அப்போ இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 20%ன்னு கிடைக்கும். அப்போ 20% தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. புக்கோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா A+4ன்னு கொடுத்துருக்காங்க. இது புக்கு. அடுத்தது பேக்கோட விலை எப்படி கொடுத்துருக்காங்க? A-4ன்னு கொடுத்துருக்காங்க. A-4 இல்லையா? அடுத்தது 4000க்கு ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்களாம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் புக்கு, ஒவ்வொரு புக்கையும் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களாம்? 200க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது என்னதான் வரணும்? ப்ளஸ் தான் வரணும். அடுத்தது A-B பேக் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் பேக் அண்ட் டபுள் ஆஃப் செல்லிங் பிரைஸ். இது 200 ரூபாய்னா டபுளா இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 400க்கு இருக்கும். இது பேக், இது புக்கு அண்டு இது பேக். ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏவுக்கு என்ன? இது காமனாக எல்லாத்துலேயுமே 0 இருக்கிறனால என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாமா? அப்போ 6 இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 2A + 8 + 4A - 16 = 14 இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏவை என்ன பண்ணிட்டோம்? சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the selling price எப்படி இருக்கணும் அப்படின்னா price of bag எப்படி இருக்கணும்னா A-2. என்ன ஏ தான் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 8 - 2. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பேக்குக்கு நம்ம என்ன எடுத்தோம்? 400ன்னு எடுத்தோம் இல்லையா? 400 டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சிம்பிள் போடுவோம். அடுத்தது A-1, ஏங்கிறதுக்கு 8 - 1. இதோட விலை என்ன? புக்கோட விலைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 200ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 0 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆன்சரில் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 6 இன்ட்டு இங்கே 4ன்னு இருக்கும். மைனஸு இது ரெண்டையும் 7 இன்ட்டு
2ன்னு இருக்கும். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 24 மைனஸ் 7 2 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 10. அப்போ 10 அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 2 0 கட் பண்ணோம். அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்? 1000 ருபீஸ்க்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 பேத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பொருளை என்ன பண்ணிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 5000க்கு. ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2ங்கிறதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு. ஒரு ஆர்டிகல் 20% ப்ராஃபிட்டில் வாங்கியிருக்காங்க, இன்னொரு ஆர்டிகல் 10% லாஸில் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ராஃபிட். அடுத்தது சால்ட் விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் ஓவரால் ப்ராஃபிட், ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 2% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பட்டர்ஃப்ளை மெத்தடில் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் மைனஸ் 10ன்னு இருக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 18. 6 டேபிளில் கட் பண்ணோம்னா ரேஷியோ என்னங்கிறது தெரிஞ்சிருமா? 2 and 3ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 5 பார்ட் தான் 5000 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ஆர்டிக்கலோட விலை என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு என்ன ரேஷியோ? 2 தானே ரேஷியோ. அப்போ 5 பார்ட்டில் 2 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம்? 5000. ஓகே, அப்போ இதையும் கட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2000ங்கிறது கிடைக்கும். அப்போ 2000 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.